முக்கிய செய்தி 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கிண்டியில் முகாமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜகவின் மாநில தலைவர் தொடர்பான முடிவுகளை அவர் இன்று கூறுவார் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள அமித் ஷா கிண்டியில் முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் குறித்து இன்று முக்கிய ஆலோசனை அமித் ஷா நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஆலோசனை குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட 35 நிர்வாகிகளை அமித் ஷா சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அமித்ஷாவை சந்திக்கப் போகும் தலைவர்கள் யார் யார் என்பது குறித்து வரும் காலங்களில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை காலை 11 மணிக்கு அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பேசப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கிண்டியில் முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் குறித்து இன்று முக்கிய ஆலோசனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட 35 முக்கிய நிர்வாகிகள் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட 35 நிர்வாகிகளை அமித்ஷா சந்திக்க திட்டம் தீட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் 2026 சட்டமன்றம் தொடர்பான வியூகங்கள் குறித்து ஆலோசனைக்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை காலை 11 மணிக்கு அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள அமித்ஷா கிண்டியில் முகாமிட்டிருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி இறுதியாக கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதா என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.